வெல்கம் டு ஆர்கே ஃபேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான 2 நாட்டோடைய ஸ்டிச்சிங் வீடியோ தான் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. ப்ளவுஸ்க்கு வைக்கிற பின் நாட்டதை இன்றைக்கி நம்ம 2 மாடல்ஸ் காட்ட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் நான் 4 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ 4 இன்ச்சஸ் நீங்கள் லென்த்தும் 4 இன்ச்சஸ் நீங்கள் ப்ரீத் அகலத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு ஒரே சேஃபாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் 4 இன்ச்சஸ் இருக்கணும், அந்த சைடும் 4 இன்ச்சஸ் இருக்கணும். இந்த மாதிரி ஒரே சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறதுக்காக டபுள் கிளாத் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் டபுள் கிளாத்துக்கு ஸோ நீங்கள் அதில் எவ்வளோ 4 இன்ச்சஸ் எடுக்கிறீங்களோ சேம் அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் 4 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி க்ரீன் கிளாத்தை எடுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 கார்னரையுமே நான் இங்கே பாருங்கள், கிராஸில் இருக்கிற 2 கார்னர். ஸோ இந்த 2 கார்னரையும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 டைப்பாக இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ணணும், 2ஆக மடிக்கணும். இங்கே பாருங்கள், 2ஆக மடிக்கையில் முக்கோணம் மாதிரி வருது இல்லையா. ஸோ இப்போ மறுபடியும் கீழே ஃபோல்டிங் இருக்கணும், மேலே ஓப்பன் சைடு முக்கோணம் மேலே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்குற கலரையும் இந்த மாதிரி நீங்கள் முக்கோணம் ஷேப்பில் மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் மேலே தள்ளி நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்னொரு இதை எடுத்துட்டு இந்த 2ஐயுமே கிளாத்தை ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு லைட்டாக மடிக்கணும், ரொம்ப மடிக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு மேலே ஃபேண்டா கலர் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா நோட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த 2ஐயும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி மடிக்கணும். மடிச்சுட்டு இங்கே பாருங்கள், மடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எட்ஜஸில் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் அந்த க்ரீனும் ஃபேண்டாவும் கிளாத் 2ஐயும் நீங்கள் ஒன்றா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த எட்ஜஸ்லேயே நீங்கள் தையல் ஓட்டிட்டு நல்லா ரஃப் அடித்து தையல் ஓட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தையல் பிரியாது அவ்வளோ சீக்கிரம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஈஸியான டிப்ஸ் எல்லாமே நம்ம இதில் சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா மறுபடியும் அடிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஷார்ப்பாக நீங்கள் எல்லா மூலையிலையுமே நீங்கள் தையல் போட்டுக்கணும். ஓகேங்களா. ஏன்னா அப்போ தான் பார்க்க பர்ஃபெக்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ அடுத்து இதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நீங்கள் அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் இதையும் 1 by 1 கீழே க்ரீன் கொடுத்து மேலே ஃபேண்டா கலர் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு மடிச்சுட்டு இந்த எட்ஜஸில் நீங்கள் தையல் போடணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த பக்கமும் ஆப்போசிட் பக்கமும் நீங்கள் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் கொண்டுட்டு வரணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங் போட்டுட்டு வெளியில் எடுத்துட்டோம். வெளியில் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்குக்காக ஸ்டிச்சிங் மறுபடியும் ஒன்று போட்டுட்டு இந்த மாதிரி சுற்றி நீங்கள் என்ன பண்ணணுன்னா சைடு ஃபுல்லாகவே நீங்கள் அடித்து வெளியில் எடுத்துடணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த எட்ஜஸில் இருக்க எல்லா பிசுறையுமே நான் நேர் பண்ணி கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதையும் இதையும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கரெக்டாக அந்த எட்ஜஸில் இருக்கிற பிசுரை மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இது 2மே ஈக்குவலாக வந்துருச்சு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா 1 by 1 எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரோப்பை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரோப்பை எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபஸ்ட்டு எட்ஜஸில் மட்டும் மேலே கார்னரில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னா அடிப்பக்கமாக போகணும். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நம்ம கீழே நம்ம ரோப்பில் நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் இதை திருப்பி உங்களுக்கு அடிப்பக்கமாக அந்த கலர் போயிடணும். க்ரீன்
மேலே இருக்கணும், ஃபேண்ட்டாக வந்து கீழே பார்த்து இருக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல நல்லா ரஃப் அடிச்சுட்டு இங்கே பாருங்கள் எட்ஜஸில் ரஃப் அடித்ததுக்கப்புறம் அதே கார்னர்லேயும் குத்தி நீங்கள் இந்த சேஃபில் நீங்கள் கொண்டு வந்துடணும். ஸோ இப்போ பாருங்கள் நான் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா கிளாத்து பிசிறியுமே நீங்கள் எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ பாருங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே கிளாரிஃபை ஆகும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒன்றுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச்சிங் போடுறது வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்ட் கொடுக்கறதுக்காக தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள் பக்கமாக கையை வச்சு இப்படி நம்ம வெளிப்பக்கமாக திருப்பிட்டு ஸோ இந்த இது இருக்கு இல்லையா அந்த ரோப்பு மேலே அந்த நாட்டோடைய ரோப்பை என்ன பண்ணணும்னா மேலே இழுத்து விட்டுக்கணும். இழுத்து விட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு பிசிறு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் உள்பக்கமாக இருந்து நம்ம வெளிப்பக்கமாக திருப்பிட்டோம். ஸோ இப்போ திருப்பினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கவே சூப்பரான நாட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நீட்டாக நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு கீழே ஃபோல்டிங் டிசைனாக ஒரு ஃப்ளவர் மாதிரியாகவும் மேலே வந்து நீங்கள் கலர் கிளாத்து கொடுக்கும்போது உங்களுக்கு பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மேலே வந்து நம்ம டிசைன் கொடுக்கணும். வாங்க பார்க்கலாம். ஒவ்வொன்றா நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் உங்களுக்கு இதில் நிறைய நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வந்து டவுட் உங்களுக்குலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொன்றையுமே நம்ம கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு நீட்டாக நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து எனக்கு நான் வந்து மேலே வந்து ஃபேண்டா கலர் இருக்குதுனால இதுக்கு மேலே நான் வந்து ஒரு பேட்டர்ன் டிசைன் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம க்ரீனில் கொடுத்தா தான் நல்லாவே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 இன்ச்சஸ்க்கு 2 இன்ச்சஸ் கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் 1 by 1 நம்ம மடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மடித்து எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் இந்த நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த அளவுக்கு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கட் பண்ணிக்கணும் எட்ஜஸ் எல்லாமே. இது வந்து ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியான உங்களுக்கு ஒரு நாட்டு தான் இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம ரோப்லேயே வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த நாட் வந்து இந்த கிளாத் வந்து மேல் பக்கமாக இருந்து நம்ம நல்லா வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா பிசிறியுமே நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் மேலே இருந்து நான் கீழ்ப்பக்கமாக எடுக்கிறேன் பார்த்தீங்களா, திருப்புறேன். இப்போ நம்ம மேல் பக்கமாக இருந்து கீழ்ப்பக்கமாக திருப்பும்போது இந்த டிசைன் பார்க்க சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இது நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேட்டர்ன் மாடல் தான் இது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்காலப் டிசைன்லாம் கேட்கும்போது அந்த டைப்புக்கு நீங்கள் இதை ஈஸியாக கொடுக்கும்போது நல்லாவே நீட்டாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பீடு வந்து இதில் நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ஒயிட்டில் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா கோல்டுலேயோ காப்பர்லேயோ போட்டோம்னா இது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் ஒயிட் பீடு தான் நான் கொடுத்துருக்கேன். எப்பயுமே நீங்கள் ஒரு பீடு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குவாலிட்டியாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா லோக்கல் பிராண்டடெல்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது சீக்கிரமே அதோடைய ஷேடு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் வந்து நம்ம மேலே வந்து ஒரு பேட் ஒப்பீனியன் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து நல்ல குவாலிட்டியாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம காட்டியிருக்கோம். ஸோ இது மாதிரி நீங்கள் லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா நீங்கள் கீழே இருக்கிறதுல நம்ம நாட் போட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் வந்து பீடு எல்லாமே நான் கம்ப்ளீட்டடாக பண்ணிவிட்டு இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நம்ம பீடு வச்சுட்டு இங்கே பாருங்கள் ஃபினிஷிங் சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம 2 நாட் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னொரு நாட்டோட வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து வீடியோஸாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். இது போல் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் டைலரிங் பற்றி நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் நம்ம போடுவோம். ஒரு டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.